ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இஸ் இஸ் கிளின்டன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, அதோ ட்ரைம்ப் இந்த கிட் வந்துட்டு எவ்வளோ மைலேஜ் கொடுக்க போகிறது அப்படின்றது தான். சில பேர் கேட்டிருந்தீங்க எவ்வளோ மைலேஜ்ன்ட்டு. நானும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தேன். பட் திஸ் டைம் லெட்ஸ் ட்ரை இட் அவுட். நான் இங்கே சென்னையிலேருந்து வேலூருக்கு போக போகிறேன். இன்றைக்கி ஃபுல்லாக ஹைவே ரைடு தான் இருக்க போகுது. ஸோ இட்ஸ் கோன் பி மோஸ்ட்லி அபவுட் ஹைவே மைலேஜ் தான். சிட்டி மைலேஜ் இன்னொரு நாளைக்கு போடுறேன். இப்போ டைம் என்ன ஆகுது? இட் இஸ் 6 ஆகுது. நான் போயிட்டு பெட்ரோல் ஸ்டேஷனில் போயிட்டு ஐ வில் கண்டினியூ. பெட்ரோல் பங்க்குக்கு வந்துட்டேன். டேங்க் ஃபுல்க்கா. ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் டேங்க் அடிக்கிறேன் பைக்குக்கு. போதுங்கக்கா 700 இருக்கா? எக்ஸாக்டாக 700 ஆயிருக்கு. 6.82 லிட்டர்ஸ். ஓகே, ட்ரிப் 1 0 ஆக்கிடலாமா? ஓகே, ட்ரிப் 1 0 ஆக்கிட்டேன். ட்ரிப் 2 0 ஆக்கிட்டேன். ஐயா, ஆல்ரைட். ஸோ நான் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த பாரத் பெட்ரோலியமில் தான் போடுவேன். வேறு நான் மாற்றி போட மாட்டேன். நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு ஒரு மெக்கானிக் சொன்னார், எப்போயுமே ஒரே பங்க்கில் ஒரே கம்பெனியில் போடுறது நல்லது. இன்ஜின் கொஞ்சம் லைஃப் வரும், மைலேஜும் வரும். ஏன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் டென்சிட்டி மாறி மாறி இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதான் நான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு 50-60 கிலோமீட்டர்ஸ் தாண்டி போயிட்டு அங்கே ஏதாவது ஒரு பாரத் பெட்ரோலியம் இருக்கும். ரீஃபில் பண்ணிவிட்டு எவ்வளோ வருது அப்படின்றத பார்த்து கால்குலேட் பண்ணி நான் போடுறேன். ஸோ see you there people. என்ன ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ணுது. ஓகே, ஃபுல் டேங்க் போட்டோடனே ஃபுல்லாக போதை அடித்த மாதிரி பண்ணுது. இது 72.3 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டு வந்துட்டேன். நான் ஃபுல் டேங்க்ண்ணா. போதும் ஓட்டும். 1.15 160. ஸோ 1.15 லிட்டர்ஸ் பிடிச்சிருக்கா. ஸோ எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 72.5 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. ஸோ நான் இங்கே போடுறேன் எவ்வளோன்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் இன்னொன்றுனா 6000 ஆர்பிஎம்க்கு மேலே நான் க்ராஸ் பண்ணவே இல்லை. அண்ட் என்னோடய க்ரூசிங் ஸ்பீடு வந்து 80 to 90 தான் மோஸ்ட்டாக இருந்தது. சில இடத்துல மட்டும்தான் 100 மெயின்டைன் பண்ணேன். ஸோ உங்களுக்கு மைலேஜ் வேணும்னா இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் காய்ஸ். பட் வெயிட், என்னால் இந்த மைலேஜை நம்ப முடியல. Why don't we take another test? இன்னைக்கு March 11th 6:15 ஆகுது. நான் ஏற்கனவே ஒரு மைலேஜ் டெஸ்ட் பண்ணியிருந்தேன். அதையும் நான் சேர்த்து போடுறேன். நான் ஏன் அதை போடல அப்படின்னா, எனக்கு ஒரு மைலேஜ் ஒன்று கிடச்சிது நான் டெஸ்ட் பண்ணும்போது. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. நான் யூடியூப்பில் தேடி பார்க்குறேன் யாருக்காவது அவ்வளோ மைலேஜ் கிடச்சிருக்கான்ட்டு. யாருக்குமே அவ்வளோ கிடைக்கல. இதை நான் என் ஃப்ரெண்டுகிட்டையும் சொன்னேன். அண்ட் ஹி வாஸ் லைக், இதெல்லாம் இப்போ போடாத, மறுபடியும் ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு போடு, ஏன்னா யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொன்னான். சரி, நம்ம இதுக்கு அப்படியே போடணும், இன்னொரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாமே அப்படின்ட்டு நெக்ஸ்ட் மைலேஜ் டெஸ்ட் இப்போ எடுக்க போகிறேன். ஃபுல் டேங்க்குக்கா. சரிண்ணா, 102 ரூபா. போடுங்க போடுங்க. போதுங்க. 639 ஆச்சா?
6.32. ஓகே, இப்போது ட்ரிப் 1 0 பண்ணிக்கலாமா? ட்ரிப் 2வையும் 0 பண்ணிக்கிட்டேன். டிஸ்டன்ஸ் 430 கிலோமீட்டர் காமிக்குது. ஆல்ரைட், சரி. போன தடவை கிடச்ச அதே மைலேஜ் கிடச்சதுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா போன தடவை அன்எக்ஸ்பெக்டட் ஒரு 400cc இவ்வளோ அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் நான் இப்போது கூட ரொம்ப ஹை ஸ்பீட்லலாம் க்ரூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஹைவேஸில் தான் ஃபுல்லாக ஓட்ட போகிறேன். ஆர்பிஎம் 5000 to 5500 தான் இருக்கும். ஸோ அதுவே 80 to 100 110 வரைக்கும் ஈஸியாக க்ரூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு அடுத்து பாரத் பெட்ரோலியம் எங்கே வருது பார்த்துட்டு அங்கே நான் போய் ஃபில் பண்ணுறேன். ஃபுல் டேங்க் அடிச்சு. ஆட தாத்தா, எங்கே போனாலும் இந்த தாத்தா அங்கே இருக்காங்களே. Down red.
ஃபுல் டேங்க்ண்ணா. ஃபுல் டேங்க். நார்மல் ப்ரோ. நார்மல் போடுங்க. நார்மல் E20 தான். E20 தான். ஆமாம் ஆமாம். .3 இருங்க. அந்த ரிம்மோட எட்ஜ் வரைக்கும் ஃபில் பண்ணிடுங்க. சரி. போதும். போதும். ஜிபேவா? ஆமாம். .55 லிட்டர்ஸ் இருக்கு. ஸோ இட்ஸ் 263. ஓகே. சார் திருப்படி போலியா? திருப்பி ஏன் தேங்க வேலைக்கு போனீங்க? நேற்று 2 ரூபா போயிட்டீங்களா? நேற்று உங்கள் அங்கே வந்துட்டு இருந்தார் உங்கள் ஓனரா? 263.77. பண்ணிட்டேண்ணா பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்ப்போமா? .103.1 103.1 divided by எவ்வளோ? 2.55 40.4. எப்பா 40.5. லாஸ்ட் டைம் எனக்கு எவ்வளோ கிடச்சதுன்னா அதையும் நான் போடுறேன். இதை விட 5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவே கிடச்சிது. உங்களுக்கு எவ்வளோ உங்கள் ஸ்பீட் 400 கிடைக்குதுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்னோடய பேசிக் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, நான் ஒரே பெட்ரோலியம் பங்க்கில் தான் போடுவேன். பாரத்தில் மட்டும் வேணாம். பாரத்தில் தான் ஸ்டார்டிங்லேருந்து போட்டேன், அதை தான் போடுறேன். டயர் ப்ரெஷர் எப்போவுமே செக்கில் வச்சுக்கோங்க. செயினை கரெக்டாக வச்சுக்கோங்க. ஆர்பிஎம் வந்துட்டு தேவைன்னா மட்டும் 6000 5500க்கு மேலே கொண்டு போங்க, இல்லைனா லிமிட்டில் வச்சுக்கோங்க. திஸ் வில் டூ ஃபார் யுவர் குட் மைலேஜ். டேக் கேர் கைஸ்.